தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பள்ளிக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் வகுப்பறையில் இருந்த மாணவர்களின் புத்தகங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். அங்க நிலவரம் என்ன விவரங்கள்? நந்தா, தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவு அதிகமான தீவிர கனமழை பெய்தது கடந்த 2 நாட்களாக. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. தற்போது கோவில்பட்டி அருகே எட்டயாபுரம், அந்த எட்டயாபுரத்துடைய கருப்பூர்ல அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளி 96 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பெறும் கனமழை காரணமாக இன்றைக்கு பள்ளிக்கு விடப்பட்டிருந்தது. இதற்கு இடையில் அந்த கனமழை காரணமாக கனமழை பெய்ததால் அதுக்கான மழைநீர் பள்ளிக்குள் புகுந்துள்ளது. அந்த பள்ளியை சுற்றி மழை தேங்கியிருக்கு. அது மட்டுமின்றி அங்குள்ள அலுவலகம், வகுப்பறை ஆகிய பகுதிகளெல்லாம் மழைநீர் தேங்கியிருக்கு. அங்க அந்த வகுப்பறையில் இருந்த பாடப்புத்தகங்கள், அலுவலகம் இருந்த லேப்டாப்கள் ஆகியவை எல்லாமே மழைநீரில் முழுவதுமாக மிதக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. இது குறித்து அந்த கிராம மக்கள் அரசு அதிகாரிகளுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இதுவரைக்கு அதிகாரிகள் யாரும் அங்கு போகவில்லை என்று குற்றம் சாட்டினர். எனவே அதிகாரிகள் விரைந்து அந்த மழைநீரை அகற்ற வேண்டும், மேலும் சேதமடைந்த பொருட்களை சீரமைக்க வேண்டும் என்பது அவங்களுக்கு கோரிக்கையாக இருக்கு. என்னந்தா வரலாறு காணாத கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது காட்சிகளை பார்க்க முடிகிறது. பள்ளி வகுப்பறையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் தண்ணீரில் மிதக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மகேஸ்வரன், குறிப்பாக கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர் தனி தீவு போல காட்சியளிக்கிறது. அதே போல அதற்கான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலவரம் என்ன, அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக இருந்தா கோவில்பட்டி நகரை பொறுத்தளவு ஒரு வரலாறு காணாத மழையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குறிப்பிட்டு பார்த்தா ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் மழை தாக்கு பிடிக்கும். ஆனால் இந்த மழைங்கிறது 2 நாளுக்கு மேல் கடந்த நாள் பல்வேறு பகுதிகளில் மழை தேங்கியிருக்கு. குறிப்பாக இந்த இளையரசன் சாலை, இந்த கோவில்பட்டி பகுதியில் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்றால் இளையரசன் சாலை பகுதி தான். இந்த பகுதியை அடிக்கடி அங்க ஆக்கிரமிப்புகள் மற்றும் அந்த சர்வீஸ் சாலை அமைக்காத காரணத்தால் மழைநீர் எளிதில் தேங்கக்கூடிய ஒரு அபாயம் இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலை அந்த இளையரசன் சாலை கூடிய மகாலட்சுமி நகர் ஒரு குட்டி தீவு போல மாறி இருக்குது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 50 குடியிருப்புகள் இருக்கின்றனர். இந்த குடியிருப்புகளுக்கு ஆலம்பட்டி, இனாமணியாட்சி, அத்தைகொண்டான் இந்த கண்மாயிலிருந்து நீர் வெளியேறி உபரி நீர் இந்த குடியிருப்பை முழுவதும் சூழ்ந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக தண்ணீர் வெளியேறி வருவதால் அந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக எவ்வித பிரச்சனையும் இருந்தது. இந்த சூழ்நிலை மீண்டும் அந்த நீர்வரத்தோடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காரணத்தால் தற்போது மீண்டும் அந்த மகாலட்சுமி நகர் ஒரு குட்டி தீவு போல மாறி இருக்கிறது. இதுவரை அரசு அதிகாரிகள் அங்கு சென்று பார்க்கவில்லை. அந்த ஆக்கிரமிப்பில் அகற்றினால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் இது போன்ற மழை வெள்ளம் பாதிப்பு இல்லாமல் இருக்க. இந்த மகாலட்சுமி நகர் முழுவதும் தேங்கப்படும் போது அந்த இளையரசன் சாலையும் முற்றிலும் துண்டிக்கப்படுகிறது. அதே போல அந்த அருகில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து பணிமனை, அந்த பகுதியில் இருக்கிற வணிக வளாகங்கள் எல்லா பகுதியிலும் முழுவதுமாக தண்ணீராக காட்சி சூழ்நிலை இருக்கு. நந்தா, மகேஸ்வரன், காட்சிகள்ல பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கும் மேலாக அந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. சாலைகள், போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கும். மின்சார சேவை அந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது? மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மகேஸ்வரன்? நிச்சயமாக இதுவரை எந்த அரசு அதிகாரியும் அந்த பகுதியில் செல்லவில்லை என்பதுதான் மக்கள் குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 2 நாட்களாக அந்த பகுதியில் மின்சாரம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. இதனால் அவங்க வெறும் தவித்து வருகின்றனர். இதுவரைக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளோ மற்ற துறை அதிகாரிகளோ யாரும் செல்லவில்லை. போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் மட்டும் அந்த பகுதியில் வாகனங்களை எச்சரித்து அனுப்பக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் இருக்கிறது. மற்ற எந்த அதிகாரிகளும் செல்லவில்லை என்பது குற்றச்சாட்டாக தொடர்ச்சியா இருக்கிறது. அங்குள்ள ஒரு உணவோ பால் பொருட்களோ எதுவும் செல்ல முடியும். ஏன்னா அந்த பகுதியிலிருந்து அந்த இளையரசன் சாலைக்கு வர வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வர வேண்டும். அந்த தொலைவிற்கு வர வேண்டும்னா கிட்டத்தட்ட முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கும்போது அவங்களால நடந்து வர முடியாது. இதுல குறிப்பாக இந்த முதியவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அவங்களுக்கு மருத்துவ உதவி எதுவும் கிடைக்காமல் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப மழைக்காலம் என்பதால் அவங்களுக்கு நோய்கள் வருது. இதுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் போது அவங்களுக்கு சரியா கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு இருக்கு. நந்தா, தொடர் கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்கள் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. மக்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர்கள் களத்திலிருந்து செய்திகளை முன்வைத்து வருகிறார்கள். உடனுக்குடனாக அவருக்கான உதவிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்திகள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அடுத்ததாக தூத்துக்குடி ஐயப்பன் நகரை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் அங்கிருந்தவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இருக்கிறார். கோவிந்தராஜ், அங்க எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இதுவரை எத்தனை பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? நந்தா,
தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இதன் சுற்றுவட்டார பகுதிகள் தீவு போல காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இந்த வழியாக செயல்பட பேருந்துகள் ஏதும் இயக்கப்படவில்லை. ஆங்காங்கு பள்ளங்களும் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ள நீரால் மண் அரிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளதால் பேருந்துகள் இந்த வழியாக இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக பொதுமக்கள் ஆங்காங்கு வீடுகளில் சிக்கியுள்ளவர்களை படகு மூலம் மீட்டு வருகின்றனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட படகுகள் பல்வேறு இடங்களில் சுற்றியுள்ள பொதுமக்களை மீட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி படகுகள், ஜேசிபி இயந்திரங்கள், லாரிகள் மூலமாக பொதுமக்களை மீட்டு வருகின்றனர். அந்த வகையில் தூத்துக்குடி ஐயப்பன் நகர், ரஹமத் நகர், ராம் நகர் ஆகிய பகுதிகளில் சிக்கியுள்ள பொதுமக்களை மீட்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். நன்றா காட்சிகளில் பார்க்க முடியுது. மிக கடுமையான பாதிப்புகளை ஐயப்பன் நகர் சந்தித்திருக்கிறது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல